அண்ணா வர்ணம் வேற பதம் வேறையாண்ணா? ஆமா, வர்ணம்னா எழுத்து. அது கூட வர்ணம்னு சொல்லக்கூடாது, வர்ணஹ சொல்லுங்க. வர்ணஹா. வர்ணஹ, வர்ணஹனா எழுத்து, பதம் அப்படின்னா வார்த்தை. சரியா? இப்போ பதம் பிரிக்கிறது வந்து அதுக்கு இதே வேர்டா இருக்கு. ஆமா, பதத்தை பிரிக்கிறது தானே வர்ணம். இது பாருங்க, சரி. இது பாருங்க, இது பாருங்க. பதம் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய டெபினிஷன் எப்படி இருக்கும்? வர்ணானாம் சமூகா பதம். என்னது சொல்லுங்க? வர்ணானாம் சமூக பதம். சமூகம்னா கூட்டுன்னு அர்த்தம், சேர்த்தல்னு அர்த்தம். வர்ணங்கள்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் பதம். சரியா? சரிங்கண்ணா. இப்ப பதத்தை பிரிக்கணும். பதானாம் விநியாசா வர்ணா. புரியுறதா? சரிங்க. பதங்களை நன்னா இழுத்து இழுத்து நன்னா பிரிச்சு பாத்தீங்கன்னா மொத்த அக்ஷரத்தையும் வெளில எடுத்து போட்டுடலாம். சரியா? சரிங்க. இதுக்கு வேற விதமா உச்சாரணம் இருக்காண்ணா? அதுக்கு வேற விதமா வேற விதமா இருக்குது. இப்ப பதச்சேதம்னு சொல்றாரு. அச்சோ, இது பதச்சேதம்ன்றது வந்து இதுல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இங்க இருக்கக்கூடிய பார்த்து இல்ல ஒண்ணு இல்ல. சாரி, அவரே ஜி லிசன் பண்ணுங்க. நான் இப்ப இங்க இருக்கிறவாளை பார்த்து சந்தான சுவாமி சேகர மைதிலி ஹர்ஷிதா ஜெயலட்சுமி லக்ஷ்மி ராம சாந்தி அப்படின்னு ஒரே நேரத்துல எழுதிட்டேன். என்னது? சரி சரி. இத்தனையும் ஒரே நேரத்துல எழுதிட்டேன், நடுவுல ஸ்பேஸே விடல. சரியா? சரிங்க. சந்தானம் அண்ணா கிட்ட அந்த பெரிய வார்த்தையை எடுத்து கையில கொடுத்துட்டேன். சுவாமி இதை கொஞ்சம் பிரிச்சு கொடுங்கோ அப்படின்னு. சந்தானம் என்ன பண்ணா, சுவாமி சேகர தனியா எடுத்தான், உமா தனியா எடுத்தான், மைதிலி தனியா, ஹர்ஷிதா தனியா, ஜெயலட்சுமி தனியா எடுத்தா. புரியுதா? இதுக்கு பேர் தான் பதச்சேதம். புரியுறதா? சரிங்கண்ணா. பதச்சேதம்னா என்னதுன்னா பதத்தை பிரிக்கிறது தனித்தனியா. பதத்தை பிரித்தல் பதச்சேதம். வர்ணத்தை பிரித்தல், வர்ணம்னா எழுத்துக்களை பிரித்தலுக்கு பேரு வர்ண விச்சேதம்னு பேர். புரியுறதா? சரிங்க. இல்ல அந்த வார்த்தை வித்தியாசம் இருக்கான்னு கேட்கறதுக்காக தான். எந்த வார்த்தை வித்தியாசத்துக்கு? இல்ல பதச்சேதத்துக்கு இப்ப வந்து அதை பெரிய வர்ணத்துக்கு வந்து வர்ண வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆமா. இதுக்கு வந்து இப்ப பதத்துக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேட்டேன். நீங்க சொன்ன வார்த்தையே கரெக்ட் தான், பதச்சேதம்னு சொல்லிட்டீங்களே. சரிங்க சரிங்க. பதச்சேதம்னாவே பதத்தை பிரித்தல் தான். ஓகே. அந்த பதம் நிறைய கூட்டா இருக்கு, அதை ஒண்ணா எடுத்து பிரிக்கிறது பதச்சேதம். சரியா? சரிங்கண்ணா. புரிஞ்சுதானா உங்களுக்கு? குழப்பிட்டு இல்ல இல்ல. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. கரெக்டா சொன்னேன், எல்லாருக்கும் புரியுறதுனால மோதியா. இந்த மீட்டிங் நான் எண்ட் பண்றேன்.